பிலிப்பியர் 1:29 இப்படியே வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அவர் நிமித்தமாக பாடுபடுகிறது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற மட்டும். இந்த வசனம் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. நிச்சயம் ஆறுதல் பிரசங்கிகள் இதெல்லாம் எடுக்க போறது கிடையாது. ஆனா உங்களுக்கு நான் காண்பித்து இருக்கிறேன், அவர் நிமித்தம் பாடுபடுகிறது அருளப்பட்டிருக்கு. எப்படி பாடுபடுகிறது? நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க அவருடைய சீஷனாக மாறுகிறீர்கள். சீஷத்துவ தரிசனம் இல்லாத எந்த ஒரு சபையா இருந்தாலும் சரி, அது வெறும் ஒரு கூடாரமே, வெறும் ஒரு களியாட்டு கூடாரமே. சீஷத்துவ தரிசனம் கொடுக்கணும். உங்களுக்கு சீஷத்துவத்தை பற்றி பேசணும். நீ கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீ வாழ்றது குறித்து பேசும்போது கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீங்க பாடுபடுகிறது உங்களுக்கு சேர்ந்தே வரும். கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீங்க உண்மையா இருக்கும் போது கிறிஸ்துவின் நாமத்துல அநேக பிரச்சனைகளை சந்திக்கணும். ஒருவேளை எங்களை போல சீர்திருத்த ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பகைச்சுதான் வேண்டும், சுற்றி எல்லாரையும் பகைக்கணும், உறவுகள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் பகைச்சுதாங்க. ஏன்னா கொடுத்துருக்க ஊழியம் சீர்திருத்த ஊழியமாச்சு. இந்த ஊழியத்தை எல்லாரும் கையை கொடுக்குறாருன்னு தெரியல, ஆனா இது ரொம்ப கடினமான வேலை சீர்திருத்த ஊழியன்றது. 2 கொரிந்தியர்ல 12:9 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் கிருபை உனக்கு போதும் சொல்லி. ஒருவேளை என் கிருபை உனக்கு போதும் சொல்லி உங்களுக்கு ஆதரவுப்படுத்துறது ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லி என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் சொல்லப்போனா சரீரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் சொல்லுங்க, அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும், என் கிருபை உனக்கு போதும் அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தம் தெரிஞ்சுன்னு இந்த வசனத்தை நீங்க கிட்டே வர மாட்டீங்க, ஓடிட்டு. ஆனா அந்த வசனத்தோட அர்த்தமே என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்து எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, எனக்கு மேன்மை வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு கௌரவம் வந்துடக்கூடாதுன்றதுனால ஆண்டவர் சரீரத்தில் ஒரு பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஆண்டவர் கேட்கிறாங்க, இந்த பிரச்சனையை மாற்றி போடுங்க சொல்லி 3 தடவை ஜெபம் பண்ணாரு. அவர் சொல்றாரு, என் கிருபை எனக்கு போதும் சொல்லி. இன்னைக்கு நம்ம கிருபை எனக்கு போதுன்றதை வச்சு நம்ம நிறைய பிரச்சனைகளை கேட்டுருக்கோம். என்னக்கா அவர் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்து எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, என்னை தாழ்த்துறதுக்கு இந்த உள்ள எனக்கு போதுமானதா இருக்குது, இதை கொட்டும் சாத்தானுடைய தூதரா இருக்கிறாலே எனக்கு பெருமை வராமல் நான் தாழ்த்துறது எனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. ஆனா கிறிஸ்துவின் நாமத்துக்கு நாங்க சொல்லுவோம், இன்னைக்கு எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடுறதும் சரி, கிறிஸ்துவின் நாமத்துக்காக இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த உதாசீனங்கள், புறக்கணிப்பு எல்லாத்தையுமே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா ஊழியத்தை சரியா சேர இல்லையா அடிக்கடி கற்பனை சொல்லி பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஆண்டுக்கு அனுப்பிடுறாரு. கரெக்டா பண்றது இதெல்லாம் அட்டாச்சு, நல்லா கவனிங்க. ஆனா கிறிஸ்துவின் பாடுபடுகிறது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மோசே குறித்து பைபிள் தாண்டி தருகிறது, அவர் எகிப்தின் சகல சாஸ்திரம் கற்பித்த வல்லவனாய் மாறினார். ஆனா அதே மோசே கடைசி ஒரு கட்டம் ஆண்டவர் கூப்பிடுகிறாரு, என்னுடைய வேலையை செய்யவான்னு சொல்லும் போது, ஆண்டவரே என்னால் முடியாது, நான் சொன்ன அந்த ஜனங்க கேட்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி அவர் நினைச்சாரு, ஒரு கொலை பண்ணிட்டோட போதும், ஒருத்தர் ஒரே வெட்டு